யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் ஆஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சொல்ல போகிற ஒரு மகா மந்திரம் ரொம்ப ரகசியமானதுன்னு சொல்லுவாள். இது யாருக்கு பிரயோகம் பண்ணுறதுன்னா பெண்களால் ஆண்களுக்கு பண்ணக்கூடிய பிரயோகம். இப்போ கணவன் மனைவி உறவுகளிடையே பிரச்சனை வந்து கணவன் வீட்டை விட்டு வெளியில் போகிறது, அல்லது இன்னொரு திருமணத்துக்கு முயற்சிக்கிறது, முதல் திருமணத்தை தள்ளி வைக்கிறது, இல்லை மனைவி மேலே தேவையற்ற துவேஷம் காட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு நியாயமான தர்மமான முறையில் ஒரு பெண்ணுக்கு வந்து அவர் கணவன் வசப்படணும்னு நினைத்தால் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். மற்றபடி சொத்துக்கோல தான் சொல்கிறபடிலாம் ஆட்டி வைக்கணும்னு நினச்சி அப்படி பண்ணக்கூடாது. ஒரு மனைவியாகப்பட்டவள் தன் கணவன் தன் குடும்பத்தை நல்லபடியாக நடத்துறதுக்காக, அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காக இந்த மகா மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இது வந்து மாந்திரிக உலகத்தில் ரொம்ப ரகசியமாக கையாளப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். மாந்திரிக உலகத்தில் இந்த எட்டினி மந்திரத்தை ரொம்ப ரகசியமாக கையாண்டது தான். ஆனால் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் சொல்கிறோம். இந்த மந்திரங்களை வந்து ரகசியமாக வைத்து கடைசியில் உண்மையிலேயே மந்திரம்னா என்ன அப்படின்னு யாருக்கும் எதுக்கும் எப்பயும் எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு. இந்த மகா மந்திரங்கள்லாம் என்னன்னு இது யாரோ ஒரு கூட்டத்துக்குள்ளேயே அந்த மந்திரம் மாட்டின்னு அவஸ்தைப்பட்டது. ஆனால் இதை உடைத்து வெளியில் கொண்டு வரதால் உங்களுக்கு ஓரளவு உண்மை புரியும். இதான் மந்திரம், இதான் எந்திரம், இதான் ஜபம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து நீங்கள் யாரையும் தேடி போய் கஷ்டப்பட வேண்டாம், நீங்களே ஜபித்து பலனடையலாம். இப்போ நம்ம எல்லாரையும் தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்களே ஜபித்து கட்டாயம் நீங்களே நல்ல பலன் அடைய முடியும். அதனால் நிறைய குடும்பங்களில் நீங்கள் பார்க்குறோம், திருமணமாகி ஒரு சில வருடங்கள்லேயே கணவனாகப்பட்டவன் மனைவியை விட்டுட்டோ வெளியில் போயிடுறது, இல்லை வீட்டை விட்டு விலக்கி வச்சுருது. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால், புரியாத காரணங்களால், புரிந்த காரணங்களால், தெரியாத காரணங்களால், தெரிந்த காரணங்களால், வெளிப்படையாக தெரியாத காரணங்களால், ஏதேதோ ஒரு காரணங்களால் பிரிவு ஏற்படுறது. இது பணத்துக்காக ஏற்படலாம், இல்லை வேறு சிந்தனைகளுக்காக ஏற்படலாம். இப்படிலாம் ஏற்பட்டு ஒரு மனைவியை விட்டு ஒரு கணவன் பிரிந்து போகும்போது இப்போ சொல்ல போகிற இந்த எட்டினி மந்திரத்தை ஒரு பெண் 32 முறை தொடர்ந்து தினமும் 32 முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரதும் பாதம் பிசினில் இனிப்பில் வைத்து இந்த கணவனுக்கு கொடுத்தால் இதை சாப்பிடக்கூடியவன் அந்த வீட்டு மேலே பற்றோடு இருப்பான். அப்போ நீங்கள் ஆரம்பித்து அன்றைக்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மந்திரம் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 90 நாளாவது ஜபிக்கணும். அதுக்கப்புறம் தான் பிரயோகம் பண்ணுறதை பற்றியே யோசிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் டெய்லி ஸ்வீட்டில் வச்சு கொடுக்கக்கூடாது. டெய்லி ஸ்வீட்டில் வச்சு கொடுத்தா அவள் சந்தேகப்படுவா. இது ஏன்னா அவங்க கணவரை இதை பார்த்துட்டே இருப்பார். அதனால் நீங்கள் ஸ்வீட் கொடுத்தீங்கனாலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. இது வந்து ஒத்துமையாக இருக்கிறவா செய்யணும்னு இல்லை, பிரிந்து போனவர்கள் நெருங்கி வருவதற்காக சொல்லக்கூடிய ஒரு ரகசிய பிரயோகம் இந்த இனிப்பில் வச்சு கொடுக்கக்கூடிய பிரயோகம். ஆனால் இனிப்பில் வச்சு கொடுக்கலன்னா கூட இந்த மந்திரத்தை ஜபித்தீங்கன்னா பலன் உண்டு. சரி, இனிப்பில் வச்சு கொடுத்தா தான் பலனானா அப்படி இல்லை, இந்த ஜபத்தை பண்ணாலே பலன் உண்டு. இது ஒரு அற்புதமான எட்டினி. இந்த ஜபம் பண்ண இந்த எட்டினி பெண்ணுரு கொண்டு அந்த யார் பிரிந்து போனாரோ அந்த பிரிந்து போன அவங்க அந்த கணவர் சொப்பனத்தில் போய் பெண்ணுருவில் நிற்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் ரூபத்தில் போகும். அப்போ தன் மனைவியோட சிந்தனை வரும். யார் மனைவி சிந்தனை இல்லாமல் வெளியில் சுற்றிட்டு இருக்காலும் அந்த கணவன்மார்களுக்கு மனைவியோட சிந்தனை வரும். குடிகார கணவர்கள் கூட திருந்த வாய்ப்பு வரும். இந்த குடிச்சிட்டு மனைவியை விட்டுட்டோ விலகி போகிற பிறகு அவர்களும் குடிகார கணவர்களும் மனம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதனால் இது ஒரு நல்ல தார்மீகமான முறையில் குடும்ப ஒற்றுமைக்காக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீங்களாக ஒரு ஆணை விருப்பப்பட்டு அதுக்காக இந்த பிரயோகத்தை தவறாக பயன்படுத்தவே கூடாது. தார்மீகமான முறையில் தர்மத்துக்காக இந்த மந்திரத்தை ஜபித்து பயன்படுத்துங்க. 90 நாள் தொடர்ந்து பயன்படுத்திய பிறகு வேணால் இனிப்பில் வச்சு கொடுக்கலாம். அதிலும் தேவையற்ற சந்தேகங்கள் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் இனிப்பில் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த ஜபம் பண்ணாலே இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது பாருங்கள், எளிமையான மந்திரம் எழுதிக்குங்க. ஓம் நமோ மகா யட்சினி பதிமே பஷ்யம் குரு குரு ஸ்வாஹா எழுதிட்டீங்களா? இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுவாங்க. இந்த மந்திரத்துக்கு செவ்வாழை பழத்தையும் நீங்கள் இனிப்பு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த எட்டினிக்கு ரொம்ப விசேஷம், பசும்பாலும் நைவேத்தியம் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பித்து ஜபிக்கலாம்.